நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ சிஎன்என் கிட்டத்தட்ட நியூஸ் 18 மூலமாக அதாவது ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அந்த சர்வே ரிசல்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 8லிருந்து 10% வித்தியாசத்தில் 8லிருந்து 12 தொகுதிகள் வித்தியாசத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியுடன் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஸோ ஏறக்குறைய மார்ச் மாதம் 23ஆம் தேதி இவங்களே ஓட்டர் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக இன்னொரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேவின் முடிவில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக திமுகவிடம் ஒரு 8 தொகுதிகள் வித்தியாசத்தில் தோல்வி அடையும் அப்படின்றாங்க. அவங்களே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு 8லிருந்து 12% அப்படின்றதுல ஒரு பெரிய எட்ஜு கிடச்சிருக்கு. காரணம் அதிமுகவினுடைய வாக்குறுதிகள். அதிமுகவினுடைய ஃப்ரிட்ஜு ஏறக்குறைய இன்னைக்கு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் குடும்பங்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதா அவங்க வந்து ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை பற்றி மக்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் வந்து திமுக மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க, சொன்னதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிமுக மேலே மக்களுக்கு எப்பயுமே உண்டு. சும்மா சொல்லாத எது வந்து தேவையில்லாமல் கமிட் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், சும்மா தமிழ் அது இது நாங்கள் சனாதனம் திராவிடம் அப்படி இப்படின்னு கொள்கைகள் அப்படின்ற பேரில் மக்களை ஏமாத்துறது, இந்த கொள்கையை பிடிப்போம் நாங்கள் வாழ போகிறோம், பாஜக உள்ள வரக்கூடாது, அது நீட்டை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம், எதையாவது மக்களை ஏமாத்துறது அதிமுகவுடைய வழக்கம் கிடையாது. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுருவாங்க, மற்றபடி அமைதியாக இருந்துக்குவாங்க. இதுதான் அதிமுகவை பொறுத்தவரை மக்களினுடைய எண்ணம். அப்போ அதிமுகவினுடைய ஐயா எடப்பாடியார் அவர் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டாருன்னா வரும், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய பெண்மணிகள் வீட்டில் உள்ள கஷ்டப்படக்கூடிய குடிசைகள் வாழும், அதே நேரத்தில் ஓட்டு வீடுகளில் வாழக்கூடிய பெண்மணிகள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு வந்ததாகவே கனவு கண்டு ஏறக்குறைய அதிமுகவுக்கு தங்களுடைய பொன்னான வாக்குகளை அனைவரும் செலுத்த தயாராகிவிட்டார்கள். அப்படியான வாக்குறுதி வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா நீ என்ன பண்ணி ஏது எனக்கு தெரியாது, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு அதிமுகவுடைய வேட்பாளர்களையும் வெற்றி வேட்பாளர்கள் ஆக்கிட்டீங்க, அதிமுக மிகப்பெரிய ஓட்டு சதவீதத்துடன் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஒரு கேள்வியும் கிடையாது, முதல் மாதம் ஜூன் மாதமே உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 அது விழுந்துடும். யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 10,000 அப்படின்றது உங்களுக்கு மெசேஜாக உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், எடப்பாடியாரை சிஎம் ஆக்கி ஆகணும் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏறக்குறைய 5 லட்சம் குடும்பங்கள், 5 லட்சம் குடும்பங்கள்லாம் நம்ம டாக்கிங் பட் க்ளோஸ் டு வாட் 1 கோடி மக்கள் ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு வந்து விழப்போகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். அது அதிமுக பண்ண போகுதுன்ன உடனே ஏறக்குறைய மிகப்பெரிய ஸ்வீப்பு. அந்த 2 வாக்குறுதிகளும் வந்து இன்னைக்கு மக்களை வந்து பட்டி தொட்டி எங்கும் இயங்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து இன்னைக்கு அதிமுக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளை அதிமுகவே வழங்கிருச்சு. அவங்களும் வந்து அதற்கு தயாராகிட்டாங்க. அந்த வெளிப்பாடு அதாவது அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியினுடைய நிலைப்பாடினுடைய வெளிப்பாடு தான் இந்த சர்வேவினுடைய மாற்றம். இதே டீமு மார்ச் 23 சர்வே எடுத்தாங்க, அப்போ டிஎம்கே ஜெயிக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மலர்ந்துருச்சு. அதோட டிஎம்கேவுடைய அந்த பொய் வாக்குறுதிகள், குறிப்பாக அந்த 8,000 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த கூப்பன் வழங்க போகிறோன்னா அந்த கூப்பனை நீங்கள் ஒருவேளை 0.001% தான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு சில பேர் ஆசைப்படுறாங்க, அதை மாதிரி திமுகவே ஜெயிக்குதுன்னு வைங்கிறேன். திமுக ஜெயிச்சுன்னா உங்க 8,000 ரூபா கூப்பனை கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது கடையில் கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்க, அப்போனா 8,000 ரூபாய்க்கு கழிச்சு தரேன் அப்படிமா. 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 8,000 ரூபாய்க்கு கழிச்சு தரமா. அது தேவையா நமக்கு? 50,000 ரூபா வாங்குறது நம்மளோட பணம் இருக்கா? 1 லட்ச ரூபா பொருளை வாங்க நமக்கு பணம் இருக்கா? அது தேவையா? நீட்டாக ஒன்றும் இல்லை, அரசு வண்டியில் ஏற்றி எப்படி ஒரு குட்டியானையில் ஏற்றி ஒரு தெருவில் 4 ஃப்ரிட்ஜு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தெருவுக்கு 10 ரவுண்டு அடிக்க போகுது. நீட்டாக ஃப்ரிட்ஜை வந்து வீட்டு வாசலில் வாரண்டி கேரண்டியோட, அதே மாதிரி எப்படி ஒரு வசந்தன்கோல போய் நம்ம ஃப்ரிட்ஜ் எடுப்போமோ, ஒரு விஜிபியில் ஃப்ரிட்ஜ் எடுப்போமோ அதே மாதிரி இறக்கி வச்சுட்டு போயிடுவான். இது வேணுமா அது வேணுமா மக்கள் முடிவு பண்ணிக்கோ. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த சர்வேவினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளில் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இவ்வளவு கேவலப்படணுமா, இவ்வளவு அசிங்கப்படணுமான்ற அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைச்சிருவோம் அப்படின்னு ஏறக்குறைய திமுக வந்து அதாவது ஒரு பிரகடனமே பண்ணாங்க. அதாவது அவருடைய பொதுக்குழுவில், திமுக அவருடைய பொதுக்குழுவில் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இனிமேல் நமக்கு தேவையில்லாத லக்கேஜ், அதை வந்து ஆளூர் ஷானவாசன் மூலமாக அதை உடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து திமுகவில் பரவலாக பேசப்பட்டு திமுகவுடைய மேன்மட்டத்திலே இந்த கருத்து வந்து பேசியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம கட்சி நம்ம கைவிட்டு போயிடும் அப்படின்றதுனால தான் எம்பி சீட்டு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் நமக்கு தேசிய நீரோட்டத்தில் பயணிக்க தேவையில்லை, இனிமேல் பாஜக உள்ளே வந்தான்னா வரலான்னு நீ நம்ம கட்சியை காப்பாற்றணும், பாஜக எப்படியும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எம்பி சீட்டை உதாசீனப்படுத்திட்டு இன்னைக்கு காட்டுமன்னார் கோயிலில் வந்து நிற்கிறாப்பில் யார்? ஐயா திருமாவளவன் அவர்கள். ஸோ விசிகாவுடைய நிலைமை இதுதான். சரி, அவர் வந்து நிற்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் திமுக மேலே
ஒரு ஒரு மோசமான குற்றச்சாட்டு, ஒரு இழிவான குற்றச்சாட்டுனா என்ன? வாரிசு அரசியல். இன்னைக்கும் பாருங்க, ஐ பெரியசாமி இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல ஐபிஎஸ் பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் அவர்கள் இருக்கார். அதே மாதிரி காந்தி அவருடைய மகன் வினோத் காந்தி நிற்கிறார். அதே மாதிரி அன்பில் மகேஷ் நிற்கிறார். அன்பில் தர்மலிங்கத்தினுடைய பேரன் பொய்யாமலுடைய மகன் அவர் அன்பில் மகேஷ் நிற்கிறார். ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். பெரியசாமியினுடைய மகள் கீதா ஜீவன் இருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கபாண்டியனுடைய மகன் நிற்கிறாரு. தமிழச்சி அவங்க ஏற்கனவே எம்பியா இருக்கிறாங்க. இப்படி வாரிசு அரசியல் எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது. திமுக என்றாலே இன்றைக்கு வாரிசு அரசியல். கௌதம் சியாமணி பொன்னுடைய மகன் கௌதம் சியாமணி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கிட்டத்தட்ட தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்காரு, மகனை உள்ள இறக்கிறது. மகன் இதுதான் வந்து திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. திமுக அதுக்கு பதிலே இல்லை. அப்பவும் ஐயா கூடவே சுத்திரிய சபால நீ கேளியா, இது கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு திருமாவளவனை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டோம். எப்படி திருமாவளவன் வந்து இந்த வாரிசு அரசியல் எடுத்து பேசுவார். ஆனால் அவரே ஒரு அசிங்கம் பிடிச்ச வேலையை பார்த்துருக்காரு. என்னன்னா கள்ளக்குறிச்சியில் மாலதின்னு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறார். இந்த மாலதி யாருன்னு உள்ள லைட்டாக நோண்டி பார்த்தோம்னா திருமாவளவன் அவருடைய அக்கா மகள் தான் அந்த மாலதி. இவங்க ஒரு வழக்கறிஞர் போல. ஸோ இது எவ்வளவு கேவலமான விஷயம். இப்படி திறந்தாலும் திருமாவளவன் அவர்கள் போவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல, போயிருக்காரு. ரைட்டு, ஓகே, ஒன்றும் இல்லை. அதாவது நான் வந்து ஆளூர் ஷானவாஸுக்கு நான் கொடுக்க மாட்டேன், சரியா? ஏன் கொடுக்க மாட்டேன்? அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட என் கட்சியை தூக்கி என் கட்சியை உடைக்கிற அளவுக்கு, என் கட்சியிலேருந்து அட்லீஸ்ட் சிறுபான்மையினர் அணியை உடைச்சு கொண்டு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இன்னைக்கு என்னுடைய கட்சியின் முகமாக நான் இருக்கிறனோ இல்லையோ, ஆனால் ஆளூர் ஷானவாஸ் மிகப்பெரிய பேச்சாளராக இன்னைக்கு எங்கே போனாலும் அவருக்கு தான் ஜேன்னு கூட்டம் இருக்குது. அவருக்கு பேர சொன்னால் கத்துறாங்க, என் பேர சொன்னால் கத்த மாட்டுறாங்க. எல்லாம் ஓகே, ஃபைன், ரைட்டு. அதனால கூட இருக்க பனையூர் பாபுக்கும் கொடுக்கல, கூட இருக்க பாலாஜிக்கும் கொடுக்கல. அவங்களாம் வெற்றி வேட்பாளர்கள். எப்போ போன முறை வந்து ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, சிந்தனை செல்வன், இவர் பாலாஜி, இவங்கெல்லாம் வந்து எஸ்எஸ் பாலாஜி, இவங்கெல்லாம் வந்து வெற்றி வேட்பாளர்கள். அவங்களுக்கு நான் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதில் எதுக்கு சிந்தனை செல்வனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? நீங்கள் எல்லா வெற்றி வேட்பாளர்கள், எல்லா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம இந்த தடவை எல்லாரையும் புதுசாக நிற்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கிடையாது. ஆனால் நீங்கள் 5 வெற்றியாளர்களில் குறிப்பாக ஒரு 4 பேருக்கு மட்டும், குறிப்பாக ஒரு 3 பேர்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் கொடுக்காம, குறிப்பாக ஒரு 4 பேர்களுக்கு மட்டும் கொடுக்காம ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா சிந்தனை செல்வனுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? அது என்ன கணக்கு? ஸோ இது போன்ற ஒரு ஒரு முரண்பாடோட ஒரு விசிகாவினுடைய ஒரு நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, காட்டு மன்னார் கோயிலை இவருக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? சிந்தனை செல்வன் வந்து இவருக்கு கொடுத்துட்டாரு, திருமாவளவனுக்கு. அதனால் சிந்தனை செல்வனுக்கு மட்டும் எம்எல்ஏவை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கோங்க, மற்றவன் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ்லேருந்து எல்லாரையும் போக்கு காட்டி அனுப்பி, அதுக்கு நீ சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் இருக்கக்கூடாது, சிறுபான்மையினர் பாதுகாவலனா நீங்கள் சிறுபான்மையினர் சார்ந்த ஒரு ஆளூர் ஷானவாஸுக்கு நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, இல்லை நான் அப்துல் ரஹ்மான் ஒருத்தருக்கு பண்ருட்டியில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேருக்கு அப்துல் ரஹ்மான் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து அவருக்கு அதை டேலி பண்ணிட்டாப்புல. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி ஏறக்குறைய திருமாவளவனுடைய நிலைமை இருக்குது. அதே மாதிரி 9 பேர் நாயுடு, 10 பேரில் 9 பேர் நாயுடு. எங்கள் 1% கம்மியாக வாக்கு 0.43% 2021 வாங்கின அந்த தேமுதிக கிட்டத்தட்ட அவங்க அந்த அம்மாவும் நிற்கிறாங்க, பிரேமலதாவும் நிற்கிறாங்க, அவர் தம்பி நிற்கிறாப்புல விஜயபிரபாகரன், அவர் விருதுநகர் நிற்கிறாப்புல. இப்படி 2 பேர், இது போக மொத்தம் 8 பேர், அதில் 7 பேர் நாயுடு. இவங்க நாயுடு சமூகம்ன்றதுனால அந்த நாயுடுக்களுக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணுன்றதுக்காண்டி 10 வேட்பாளர்களில் இவங்க 2 பேர் உட்பட மொத்தம் 9 பேர் நாயுடு சமூகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஜெயிக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. 5 தொகுதியில் இவங்க வந்து அதிமுக கூட ஸ்பாரிங்க. 5 தொகுதியிலையும் அதிமுக இவங்கள இருக்கிற இடம் தெரியாமல் சதிச்சிடும். அதான் உண்மை. 2வது இடம் நாம் தமிழரோ தாவேக்கா வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு அதிமுக அங்கே வெறி கொண்டு இருக்குது. ஸோ தேமுதிகவுடைய நிலைமை இப்படி இருக்குது. 4 தொகுதியில் வாங்கியிருக்கின்ற மதிமுகவுடைய ஐயா வைகோ அவர்கள் 3 தொகுதி உதயசூரியல் போட்டியிடுகிறார். 1 தொகுதி அவர் தனியாக சின்னம் வாங்கி போட்டியிடுகிறார். அந்த 1 தொகுதியில் தோற்றுவிட்டார் என்றால் அவருடைய கட்சி இருந்ததற்கான சுவடே இல்லாமல் ஆகிவிடும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை என்பது அவருக்கே தெரிந்துவிட்டது. அதே போல் காங்கிரஸும் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகள் அனைத்தையும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டதாக திமுகவை சார்ந்த ஒருவர் கூட காங்கிரஸில் வேலை பார்க்கவில்லை. அதே மாதிரி காங்கிரஸ் எந்த தொகுதியிலும் திமுக இருக்கக்கூடிய தொகுதியிலும் வேலை பார்க்கவில்லை என்பது ஹாட்டாக வந்த நியூஸ். இதற்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ கூட என்ன சொல்றாரு? திமுகவினுடைய ஐடிவிங்க இப்படி எழுதுறாரு, அல்ரஸ்ன்ற ஐடிவிங்க எங்களுக்கு எங்கேயும் வேலை பார்க்க மாட்டானுங்க, இந்த ஐடிவிங்கை சார்ந்தவர்கள் எங்களை வந்து ப்ரமோட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சிட்டிங் காங்கிரசினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் எழுதுகிறார். அல்ரஸ் என்ற ஐடிவிங் திமுக ஐடிவிங் எங்களுக்கு வேலை பார்க்கவில்லை என்பது. ஆக
காங்கிரஸே கன்ஃபஸ் பண்ணுறாங்க திமுக காங்கிரஸுக்கு எங்கேயும் வேலை பார்க்கவில்லை என்பது. அதே நேரத்தில் காங்கிரஸும் திமுகவுக்கு வேலை பார்க்க தயாராக இல்லை. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து திமுக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் முதலில் திமுக வெர்சஸ் காங்கிரஸ், அதற்கப்புறம் தான் இருமுனை போட்டியாக நாம் கருதுகின்ற திமுக வெர்சஸ் அதிமுக. அப்படி தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. ஸோ இதை எல்லாத்தையும் மீறி எடப்பாடியார் அவர்கள் வெற்றி வாகை சூடுவார். 2026 ஆட்சியில் அமரப்போகிறவர் எடப்பாடியார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீசுவது எடப்பாடியார் அலை. அதே மாதிரி வரப்போகிறது இபிஎஸ் மாடல், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அதிமுகவுடைய பெருங்கூட்டணி. அந்த கூட்டணியுடைய வெற்றியை, அந்த வெற்றி தினத்தை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.